Jai Gurudev, knowledge sheet 105. Every stone is precious. ஒவ்வொரு கற்களுமே ரொம்ப முக்கியமானது, விலை மதிக்க முடியாது. A sculpture for a temple uses all types of stones. ஒரு சிற்பி ஒரு கோயிலை நிர்மாணம் பண்றதுக்கு எல்லா விதமான கற்களையும் பயன்படுத்துகிறார். Certain stones he uses for the foundation. சில கற்களை என்ன அடித்தளமாக அஸ்திவாரமாக பயன்படுத்துகிறார். These never appear outside. அஸ்திவாரமாக பயன்படக்கூடிய கற்கள் என்ன வெளியே தெரியவே தெரியாது. From certain stones which are good to carve, the sculpture makes the walls and pillars of the temple. சிலதெல்லாம் சிற்பம் வடிக்கிறதுக்கு எதுவாக இருக்கக்கூடிய என்ன கற்களை என்ன தூண்களாகவும் அந்த செவராகவும் என்ன பண்ற நிர்மாணம் பண்ற. From other stones he makes the steps. சில கற்களை என்ன அந்த கோயிலுடைய படிக்கட்டாக பயன்படுத்துறார். Certain stones becomes the tower of the temple. சில கற்கள் என்ன ஆகுது அப்படின்னா கோபுரமாக அந்த கோயிலுடைய கோபுரமாக மாறுகிறது. Only those stones which are extremely suitable for carving will become the deity. இல்லையா, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சிலை செய்யறதுக்கு எது தகுதியாக இருக்கோ அது மட்டும்தான் என்ன அந்த சிலையாக அந்த கல் சிலையாக மாறிடுது. When a stone becomes a part of the temple, அந்த கற்கள் எல்லாம் அந்த கோயிலுடைய ஒரு பாகமாக மாறும்பொழுது it no longer remains a stone. இல்லையா, அது கற்களாக இல்லை. எப்ப அந்த கல்லெல்லாம் அந்த கோயிலுடைய ஒரு பாகமாக மாறிடுச்சோ அப்ப அது கல்லுன்னு சொல்ல முடியாது. It becomes a sculpture, art. இல்லையா, அது ஒரு சிற்பமாக மாறுகிறது, ஒரு கலையாக மாறுகிறது. It becomes a living deity. இல்லையா, ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சிலையாக ஒரு சொரூபமாக மாறுகிறது. In the same way, many people come to the master. அதே போலதான் என்ன குருவிடத்தில் நிறைய பேர் வராங்க. According to the degree of their surrender, they are installed by the master. அவர்களுடைய அந்த சரணாகதி எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த அளவுக்கு அவர்கள் தங்களை சமர்ப்பணம் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு என்ன குரு அவங்கள எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறாங்க. ஆல் ஆர் எசென்ஷியல். புரியுதுங்களா? ஏன்னா அங்க ஒரு பாகுபாடே கிடையாது. எல்லாரும் ஒரே விதமான எல்லாத்தையும் ஒரே விதமாக தான் பார்க்கக்கூடியவர் தான். ஆல் ஆர் எசென்ஷியல். எல்லாருமே முக்கியமானவர்கள். If there were no steps, how could a person reach the temple? இல்லையா, அந்த கற்கள் அந்த படிகளாக இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி ஒருத்தர் கோயிலுக்குள்ள போக முடியும்? படி ரொம்ப முக்கியம். If there were no foundation, how could the temple be there at all? ஒரு அஸ்திவாரம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கோயிலே இல்லை. What can a tower do without pillars? தூண்கள் இல்லாம எப்படி அந்த கோபுரம் அங்க நிற்கும்? For a sculpture, each stone is precious and valuable. ஒரு சிற்பிக்கு ஒவ்வொரு கற்களும் முக்கியமானது, விலை மதிக்க முடியாது. அதே மாதிரிதான் குருவிடத்தில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்ன குருவுக்கு முக்கியமானவங்க. அங்க எந்த பாகுபாடும் என்ன கிடையாது. அதான் சொன்னேன், எல்லாத்துக்கும் என்ன ஒரு வேல்யூ இருக்கு. எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் எந்த பாகுபாடு கிடையாது. எல்லாருமே முக்கியமானவங்க, எல்லாருமே என்ன விலை மதிக்க முடியாதவங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கலாம். குரு எப்போதுமே உங்களையும் குருவையும் பிரிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி எண்ணம் இருக்கணும். இல்ல குரு தனி நான் தனி இல்லையா? அப்புறம் சில வகை சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ், அவங்க நினைச்சா எப்ப வேணா பார்க்கலாம். இல்ல அப்படின்னா குரு நினைச்சாதான் எல்லாரையுமே பார்க்க முடியும். குரு நினைச்சாதான் எல்லாரையுமே எப்ப வேணா பார்க்க முடியும். பட் யூ டோன்ட் கிவ் எனி நம்பர்ஸ். நீங்க உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்காதீங்க. என்ன நாங்கெல்லாம் 10th டிவோட்டி, 11th டிவோட்டி, they are the first devotee அப்படிலாம் கொடுக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த நம்பர் கொடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. அதான் சொல்லுவாங்க, ஐ எம் த ஃபர்ஸ்ட் டிவோட்டி, ஐ எம் த நம்பர் 1 டிவோட்டி அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும்.
நமக்குள்ள ஒரு அந்த பேதம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது நமக்கு தான் என்ன அது ஒரு என்ன கஷ்டத்தை கொடுக்கும். Feel always close to the master. Yes. Jai Guru.